வணக்கம். அன்பிற்கினிய பிஏபி பாசன பகுதியினுடைய ஆயக்கட்டு விவசாயிகளுக்கு முதற்கண் வணக்கம். நான் உங்கள் ஏபிடி மகாலிங்கம். நமது பகுதிகளிலே கடந்த சில ஆண்டுகளாகவே பழைய ஆயக்கட்டு புதிய ஆயக்கட்டு பகுதிகளில் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டம் செயல்படுத்தப்பட்டு நீண்ட காலமாக நாம் பயன்பெற்று வருகிறோம். அதில் பல ஆண்டுகளிற்கு திட்டங்களுக்கு நிறைவேற்றதற்கு பிறகு ஒரு மடை விட்டு ஒரு மடை நீர் பகிர்வு கொடுக்கப்பட்டது. தெற்காசியாவிலேயே பொறியியல் அதிசயம் என்று சொல்லப்படுகிற இந்த திட்டங்களில் நீர் மேலாண்மையில் மிகச்சிறந்து விளங்குகிற ஒரு திட்டமாக பேசப்படுகிறது. இந்த திட்டம் மறைந்த முதலமைச்சர் காமராஜர் அவர்களால் திட்டம் நிறைவேற்றப்பட்டு செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. இன்றைய காலத்திற்கு இருக்கின்ற வாய்க்காலை கூட பராமரிக்க முடியாத ஒரு சூழலில் இன்றைய அரசாங்கங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. பிஏபி வாய்க்கால் பாசன கட்டமைப்பை பொறுத்தவரை பாசன பகுதியினுடைய கட்டமைப்புகளுக்கு முறைப்படியான தேர்தல் நடத்தப்பட்டு அதற்கு பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. அதற்கு பொதுப்பணித்துறையின் அதிகாரிகளும் உடனிருந்து திட்டம் மிகச்சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பல பகுதிகளில் சில குளறுபடிகளை நடந்து கொண்டிருக்கிறது. அவைகளை தடுக்க முடியவில்லை. காலப்போக்கில் இந்த திட்டம் குழாய் நீர் பாசன திட்டமாக அறிமுகப்படுத்தலாம் என்றும் அண்மையில் அந்த பிரச்சனை தொடர்பாக அமைச்சர் அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. அதற்கு விவசாயிகள் மத்தியிலே கடும் எதிர்ப்பு. கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் உள்ளடக்கிய பகுதிகளில் பல்வேறு சங்கங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சூழலில் யாரிடத்திலும் அந்த ஒற்றுமை இல்லாமல் இருக்கின்ற காரணங்களால் தான் அந்த பிரிவுகள் இருக்கிறது. குழாய் வழி பாசன நீர் எடுக்கின்ற பொழுது கடுமையான வறட்சி ஏற்படும் என்று ஒரு பகுதியினர் தெரிவிக்கின்றனர். இருக்கின்ற வாய்க்கால் கட்டமைப்பே போதும், இதை பராமரித்தாலே போதும் என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். இதற்கிடையில் ஒரு பகுதிகளில் நீர் திருட்டுக்கள் ஏற்பட்டு விடுகிறது. அதை சரி செய்ய முடியவில்லை. அதுக்குரிய கண்காணிப்பு குழு ஏற்படுத்தப்பட்டும் முறையாக கண்காணிக்கவும் முடியவில்லை. இவ்வாறு பிரச்சனைகளை தீர்க்க முடியாத ஒரு தலைவலியாக அரசுக்கும் பாசன சபை பிரதிநிதிகளுக்கும் அது இருக்கிறது. சரியான முறையான திட்டமிடுதல் இல்லாமல் ஒவ்வொரு அறிவிப்புகளும் வெளிவருகின்ற காரணங்களால் விவசாயிகள் தான் அதிருப்தியிலும் அச்சத்திலும் ஆளுகிறார்கள். குழாய் வழி நீர் பாசன திட்டம் சொல்லுகிற பொழுது அதற்குரிய ஒரு ஆய்வுக்குழுவை போட்டு ஆய்வு செய்ய வேண்டும். அந்த ஆய்வுக்குழுவில் விவசாயிகளிடம் விளக்க வேண்டும், கருத்துக்கள் கேட்கப்பட வேண்டும் முறையாக. அப்போ அந்த விவசாயிகளிடத்திலே விலக்கி இருந்திருந்தால் இந்த கேள்வி இன்றைக்கு வந்திருக்காது. பல ஆண்டு காலமாக மிக பெரும் ஒரு நீர்ப்பாசன திட்டத்தில் முறையாக நிதி ஒதுக்காமலும் கடந்த ஆட்சிகளில் பெரும்பகுதிகள் ஊழலுக்கே வழிவகுத்து விட்டது. அதுதான் உண்மை. அதிகாரிகளும் அதிகார வர்க்கங்களும் அதைத்தான் இத்தனை ஆண்டு காலம் செய்து வந்ததனுடைய விளைவு இன்றைக்கு விவசாயிகளுக்குள் சங்கங்களுக்குள் அந்த மோதலை ஏற்படுத்துகிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதைக்கெல்லாம் பேசுகிற அமைப்புகள், அரசுகள் எல்லாம் இத்தனை ஆண்டு காலமும் நல்லாறு திட்டம், ஆனமலையாறு திட்டம் முறையாக ஏன் நிறைவேற்றுவதற்கு வாக்குறுதிகளாக மட்டுமே ஒவ்வொரு முறையும் சொல்லி சொல்லி ஓட்டுக்களை வாங்கி வாங்கி விவசாயிகளை ஏமாற்றி விட்டார்கள். அதுதான் உண்மை. இன்றைக்கு விவசாயிகளை பிரிவினையாக்குகின்ற பணியை தீவிரமாக செய்து வருகிறார்கள். ஆகவே விவசாயிகள் நாம் எந்த திட்டத்தில் பயன்பெற வேண்டும், நமக்கு எந்த திட்டம் சாத்தியம் என்பதை சொல்லுவதற்கு ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் உரிமை இருக்கிறது. இது சாதாரண பாசன திட்டம் மட்டுமல்ல. நீங்கள் பல நூற்றுக்கணக்கான மைல் பயணித்து வருகிற தண்ணீரும் அந்த பகுதியினுடைய வாழ்வாதாரங்கள், கிராமத்தினுடைய வளர்ச்சிகளுக்கும் குடிநீர் ஆதாரமாக மிக சிறப்பாக விளங்குகிற ஒரு திட்டம். இன்றைய காலகட்டத்தில் முறையான நீர் நிர்வாகத்தை உரிய காலகட்டத்தில் வழங்குவதில்லை. அதுதான் உண்மை.
எத்தனையோ தண்ணீர் கடலிலே கலக்கிறது. மழை பெய்கிற காலங்களில் அந்த நீர்களை முறையாக சேமிக்க வைக்கப்படுவதில்லை. அதைக்குரிய கண்காணிப்புகளும் முறைப்படுத்துவதுமில்லை. இதற்கெல்லாம் விடையில்லாமல் அந்த பிரச்சனைகளை கொண்டு வந்து அடிமட்டத்தினுடைய விவசாயிகளிடத்திலே வைக்கின்ற பொழுது அமைச்சர்கள் ஒவ்வொருவருடைய அறிக்கைகளும் விவசாயிகளை பிரிவுபடுத்துகின்ற செயல்களே அமையப்பெறுகிறது. அதே போல் விவசாய சங்கங்களும் அந்த பிரிவுபடுத்தி பார்க்குகின்ற வேலைகளையே செய்கிறதோ என்கின்ற அச்சம்தான் அந்த விவசாயிகளிடத்தில் இன்றைக்கு தொடர்ச்சியாக நிலவி வருகிறது. குழாய் வழி பாசன திட்டம் வேண்டாம் என்பது அண்மையிலே அமைச்சர் KA செங்கோட்டையன் ஐயா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவ்வாறு திட்டம் செயல்படாதென்று. அப்போ இருக்கிற திட்டத்தையாவது முறையாக செயல்படுத்த வேண்டும். அண்டைய மாநிலத்தோடு, கேரளா மாநிலத்தோடு பேசி நிறைவேற்றப்படாமல் இருக்கின்ற திட்டத்தை இந்த அரசாங்கம், புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற அரசாங்கம் முறையாக செய்யுமையானால் இந்த திட்டம் விவசாயிகளுக்குள் எதிர்ப்புகளை கலப்பாது சரியாக அமையும். திட்டங்களை நிறைவேற்றாமல் தண்ணீர் பற்றாக்குறை இருக்கின்ற காரணத்தினால் இந்த பிரச்சனைகளெல்லாம் நிறைய வருகும். அது குழாய் வழி பாசனமாக இருந்தாலும் சரி, இருக்கிறவே வாய்க்கால் பாசனமாக இருந்தாலும் சரி, தண்ணீர் இருக்கின்ற பொழுது தெரியாது. தண்ணீர் இன்றைக்கு வறட்சியான காலங்கள், எவ்வளவு தண்ணீர் வந்தாலும் பற்றாத குறை இருக்கிற காரணத்தினால் விவசாயிகளிடத்திலே கடும் அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த அச்சங்களை எல்லாம் மாநில அரசும் பொதுப்பணித்துறையும் மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர்களும் இதற்கெல்லாம் ஒரு உரிய விளக்கம் அளித்து விவசாயிகளிடத்திலே அந்த இருக்கிற அச்சங்களை போக்கிட வேண்டும். திட்டங்கள், நல்ல திட்டங்கள் போடுவதால் யாரும் எதிர்க்க மாட்டார்கள். ஆனால் அதற்குண்டான நீர் வேண்டும். நீர் வருவதற்கு நல்லாரை விரைவாக நிறைவேற்றுவதற்குண்டான முயற்சியை அண்டை மாநிலத்தோடு பேசி உரிய தீர்வை புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களும், மாநிலத்தினுடைய அமைச்சர்களும், மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர்களும், புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் எல்லோரும் கூட்டு முயற்சியோடு இதை கண்காணித்து இந்த திட்டத்தை ஆசியாவினுடைய பொறியியல் அதிசயம் என்று சொல்லப்படும் அந்த அதிசயத்தை முறையாக கையாளுவதற்கு ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை விரைந்து நிறைவேற்றிட வேண்டும். அதற்குண்டான முயற்சிகளில் விவசாயிகள் அனைவரும் ஒன்றுபட்டு ஒன்றிணங்கி களத்தில் இறங்கி போராடி நாம் அதை வெல்வதற்குண்டான முயற்சிகளை அனைவரும் மேற்கொள்ள வேண்டும். நமக்குள் இருக்கிற அச்சங்கள் களையப்பட வேண்டும். களைவதற்கு அமைச்சர் அளவிலே ஒரு கலந்தாய்வு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மூலம் அதற்குண்டான தெளிவு விளக்குறைகளை விவசாயிகளுக்கு வழங்கிட வேண்டும். நீர் குளறுபடிகளை நிச்சயமாக இந்த புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற அரசாங்கம் களையும். முறையான நீரை விவசாயிகளுக்கு கிடைப்பதற்கு, கடைமடை வரை கிடைப்பதற்கு வழிவகை செய்யும் என்கின்ற நம்பிக்கை அனைவருக்கும் இருக்கிறது. நாம் அனைவரும் ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றுவதற்குண்டான கூட்டு முயற்சிகளை அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்றிட வேண்டும். அச்சங்களை தவிர்க்க வேண்டும். அரசுகளும் முன்வர வேண்டும். திட்டங்கள் நிறைவேற வேண்டும். PAPயினுடைய பாசன பகுதிகள் முழுமையாக செழிப்படைய வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கைகளும் இருக்கிறது. விரைவில் அதற்குண்டான அடுத்தடுத்து நிகழ்வுகள், அதனுடைய போராட்ட வழிமுறைகள், அடுத்தடுத்து நிகழ்வுகள் தெரிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.